தொடர்ந்து நலிவடைந்து வரும் பீடி தொழிலையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்க பட்ஜெட்டில் வரி விலக்கு, ஓய்வூதியம் உள்ளிட்ட திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. பட்ஜெட்டில் பீடி தொழிலாளர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்ட மக்களின் பிரதான தொழில் வேளாண்மை. இதற்கு அடுத்தபடியாக அதிகமான மக்கள் ஈடுபட்டுள்ள தொழில் பீடி சுற்றும் தொழில். திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 4 லட்சம் பீடி தொழிலாளர்கள் உள்ளனர். 1000 பீடி சுற்றினால் இவர்களுக்கு 191 ரூபாய் 30 காசுகள் ஊதியமாக வழங்கப்படுகிறது. அதிலும் 19 ரூபாய் வருங்கால வைப்பு நிதியாக பிடித்தம் செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் மத்திய பட்ஜெட்டில் பீடிக்கான வரிகளை உயர்த்தி வருகிறது. இதனால் பீடி விற்பனை குறைந்து தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர். ஏற்கனவே பீடி தொழிலாளர்களுக்கு 1000 பீடிக்கு 16 ரூபாய் எக்ஸைஸ் டியூட்டி என்பது போடப்பட்டிருக்கிறது. 5 ரூபாய் நல வரி என்பது போடப்பட்டிருக்கிறது. இதில் மேலும் மேலும் உயர்த்தினார்கள் என்று சொன்னால் நிச்சயமான முறையில் பீடி தொழில் கடுமையாக பாதிக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாநில அரசாங்கம் வாட் என்கிற பெயரில் வரியை கிட்டத்தட்ட 1000 பீடிக்கு 55 ரூபாய் வரி உயர்வு என்பது போடப்பட்டிருக்கிறது. இதனாலும் கூட பீடி தொழில் கடுமையாக பாதிக்கிறது. மருத்துவ வசதி, குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவித்தொகை போன்றவை முறையாக வழங்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் தொழிலாளர்கள். இந்த திட்டங்களை மீண்டும் சிறப்பாக செயல்படுத்த இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்துள்ளனர். அத்துடன் ஓய்வூதியத்தை 2 மடங்காக உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். பென்ஷன் திட்டத்தில் 950 ரூபாயிலிருந்து 1000 ரூபா மட்டும்தான் ஒரு மாதத்துக்கு பென்ஷன் பீடி தொழிலிருந்து 58 வயசுக்கு பிறகு ஓய்வூதியம் பெறுவங்களுக்கு கிடைக்குது. அதை 2 மடங்காக வசதி தரணும். மினிமம் ஒரு 2000ஆவது எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். பண்டல்களில் 80% புகையிலையின் பாதிப்புகளை காட்சிப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தால் பீடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேறு தொழில் இல்லாததால் மத்திய அரசு வரும் நிதிநிலை அறிக்கையில் சிறப்பான திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்பதே பீடி தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.